Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்னதான் நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமைப்படுகிறேன் உதயநிதி பேசினாலும் விஜய் போகிறதுனா அந்த ரீச் வேறு. அந்த மாதிரி ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு எல்லாரும் அறிந்த ஒரு மனிதர் சும்மாவே போனாலே வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆள் இஸ்லாமியர்களுக்காக நான் நோன்பு இருந்து அன்றைக்கி அவங்களோட உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தொழுகையே நடத்துகிறேன்னா பட்டுன்னு ரீச் ஆகும். விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது அந்த ட்ரோல் வீடியோ தான். அவர் அந்த கோவப்படுறது எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு அவரை அந்த கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி அதையும் தான் விஜய்க்கும் கையில் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் விஜய் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க ட்ரோல் வீடியோ. நீங்கள் இதை விஜயகாந்துக்குன்னு எடுக்காதீங்க, எம்ஜிஆருக்கே நடந்தது. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய அந்த இஃப்தார் விருந்து நீங்கள் உங்கள் கட்டுரையிலும் படித்தேன். ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்குது. சிறுபான்மையினர் வாக்கை கவர்றதுக்கு விஜய் ஒரு இந்த இஃப்தார் நோன்பு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு இண்டோர் ஹவுஸ்லேயே நடத்திட்டு ஒரு மீட்டிங்கை இங்கே ஒரு திறந்த வெளியில் நடத்தி திறந்த வெளி வாகனத்திலே போயிருக்காரு. ஸோ மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. சிறுபான்மையினர் வாக்கு இப்போ இவ்வளோ நாள் டிஎம்கே நம்பி இருந்துச்சு, இப்போது இந்த எலெக்ஷனில் ஸ்பிளிட் ஆகணும்னு எழுதியிருக்கீங்க. இதே மாதிரி அந்த இஃப்தார் நோன்பு அப்பையும் அந்த ஃபங்க்ஷன் அப்பையும் நிறைய மாறுபட்ட செய்திகளையும் பார்க்க முடிஞ்சுது. பத்திரிகை கிழிச்சு போட்டு போனாங்க, உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது ஒரு சைடு ஓடிட்டு வந்தார்கள். அது ஒரு சைடு ஓடிட்டு இருந்துச்சு. சொல்லுங்கள் சார், விஜய் அவருடைய பரந்தூருக்கு அப்புறம் இன்னொரு பொது நிகழ்ச்சி எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு? அது பரந்தூர் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பார்ட்னு வச்சிங்களேன். இது அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. எப்படின்னா தமிழகத்தில் திமுகவுடைய அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 67கள் அதுக்கு முன்னாடி இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் மட்டும்தான் சிறுபான்மை மக்களுடைய பிரதான பாதுகாவலர்கள் சொல்லலாம், காங்கிரஸும் திமுகவும். அப்போ காங்கிரஸ்லேருந்து தன்னை சிறுபான்மை மக்களுடைய ஆதரவாளர்னு காமிச்சிக்கிறதுக்கு திமுக பெரும்பாடுபட்டது. அதில் தான் கண்ணியத்துக்குரிய காகித மில்லத்துன்னு இது பண்ணுறது ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி வந்தாங்க. எம்ஜிஆர் நடுவில் கொஞ்சம் பண்ண பார்த்தாரு. ஆனாலும் அது எம்ஜிஆருக்கு அபரிதமான பெண்கள் ஆதரவு இருந்ததுனால இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய அந்த இதில் பார்த்தீங்கன்னா திமுக அதோடய ட்ராவல் பண்ணியிருக்கோம். கலைஞர் இருந்த பீரியட்லாம் பெரும்பாலும் சாதிக் பாட்சா எம்ஜிஆருக்கு பிறகு பொருளாளராக இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார், ரகுமான் கானு, இந்த மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் அந்த இவர் மைதீன் கானு, இந்த மாதிரி பலரும் இருந்தாங்க. அந்த ஒரு ட்ராவல் பண்ணாங்க, நாகூர் அனிபா, இந்த மாதிரி இதெல்லாம். இது அப்படியே கால ஓட்டத்தில் இவங்க பிஜேபியோட ஆதரவு எடுத்தது, 2002 கோத்ரா கலவரத்தை நியாயப்படுத்தியது, அப்படிலாம் இருந்தும் கூட திமுகவுக்கு அந்த இது பெருசாக அடிப்படலை. ஆனால் அதிமுக ஜெயலலிதா அந்த மதமாட்ட தடை சட்டம், ஆடு மாடு பலியிடுறது இந்த மாதிரி விஷயம் கொண்டு வரும்போது அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதில் இதாகி பிஜேபியோட உறவு இல்லைன்னு கொண்டு போனாங்க, ஓரளவுக்கு அடி போச்சு. ஆனால் 2017க்கு பிறகு பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு போகும்பொழுது அதிமுகவை இவர்கள் திமுக சைடில் ரொம்ப இப்போ பிரசாந்த் கிஷோர்லேருந்து எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. தமிழ்நாட்டில் வலதுசாரி அரசியல் எடுபடாது, வலதுசாரி அரசியலுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு இருக்குது. குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜக பக்கம் போகாமல் இருக்கணும்னா இன்னொரு பெரிய கட்சியான அதிமுக அவங்களோட சேர்ந்தது இவங்க ரொம்ப வசதியாக போச்சு. அப்போது இவர்களை மொத்தமாக கொண்டு போய் தள்ளுறது, முத்தலாக் மசோதா அதெல்லாம் அன்வர் ராஜாலாம் எடுத்து பேசினார், இருந்தாலும் அதிமுக ஆதரித்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் சிஏஏ இதெல்லாம் வரும்பொழுது அதிமுகவை இஸ்லாமிய விரோதிகள்ன்ற மாதிரியே கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஆனாலும் திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீவிரவாதின்ற வார்த்தையை கொண்டு வந்ததே கலைஞர் தான். அந்த 98 கோவை கலவரம் அந்த மாதிரி விஷயங்கள்னாலும் அதை ரொம்ப சாமர்த்தியமாக மறைப்பது, இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு அந்த இதில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டு வந்த உடனே ஒரு கமிட்டி, பாண்டியன்னு அதை பேர் இருக்கும், அந்த கமிட்டி போட்டது, அரசாணை ஒன்று திடீர்னு ஆல்ட்ரு பண்ணது, இதெல்லாம் பண்ணுறதுலாம் சிறை கைதிகள் விடுதலையில் பிரச்சனையை உருவாக்கி இவங்களே பிரச்சனை உருவாக்கிட்டு அது தீக்கிறது இவங்களேன்ற மாதிரி கொண்டு போனது, இதெல்லாம் தனி கதை. இதில் இஸ்லாமிய அந்த கட்சியுடைய இப்போ ஜவாஹிருல்லா மற்றவர்களே வெறுத்து போனாலும் மாற்று அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ தலைவர்களுக்கே அந்த மாதிரி இல்லைன்னா
சிறுபான்மை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வாக்களிப்பதை தவிர வேறு வழி இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் 2019லேருந்து பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிரில் ஓட்டு போடுறது? இவர் நடுவில் வெளியில் வந்தார். அதிமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருக்கு, எப்படி ஓட்டு போடுறது? டிஎம்கேக்கு தான் போட்டாகணும். நடுவில் இவர் வெளியில் வந்துட்டு நான் பிஜேபி கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லைலாம் சொன்னார். ஆனாலும் இவங்க தெளிவாக முதல்வரே கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்வார்கள்ன்றப்போ இஸ்லாமியர் வாக்குகள் கொஞ்சம் கூட போகல. நீங்கள் அந்த திண்டுக்கல் வாங்கினதெல்லாம் அடி வாங்கினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ்டிபிஐ கூட வச்சுட்டு அந்த மாநாடு நடத்தியும் அதுக்கெல்லாம் பெருசாக வரவேற்பு இல்லை. அப்போது இப்போ நீங்கள் இந்த மத்திய சென்னையிலேருந்து பல இடங்களில் இஸ்லாமிய வாக்குகள், ஈரோடு கிழக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% இந்த சைடு விழுந்தது. அங்கே இவங்க ஏடிஎம்கே நம்ப தயாராக இல்லை, பாஜகவுக்கு போட மாட்டாங்க. சீமானும் அடிக்கடி பேசி அவருக்கும் அந்த இது கிடையாது. வேறு யாருக்கு? அப்போது மொத்தமாக இந்த சைடு மிதப்பில் இருந்தாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் திமுக பெருசாக இருக்காது. நீங்கள் ஒருத்தர் அமைச்சராக இருந்தாருன்னா இன்னொருத்தர் அமைச்சராக இருக்க மாட்டார். ஒருத்தர் எம்எல்ஏ இதுன்னா ரொம்ப பேருக்கு எம்எல்ஏ இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பெரிய அளவில் வக்போடையாக நீங்கள் வச்சுக்க வேண்டியதுதானே. இப்போ செஞ்சி மஸ்தானுக்கு பிடுங்கினாங்க, இப்போ ஆவடி நாசருக்கு கொடுத்தாங்க. இப்படி மாற்றி மாற்றி தான் மைதீன்கான்ட்ட பிடிங்க அப்துல் வகாப்ட்ட கொடுப்பாங்க, மாவட்ட பொறுப்பாளர் மாதிரி. இப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போ வக்ஃப் போர்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முஸ்லீம் லீக்கு இவங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்துருதா? ஏன் திமுகவில் முஸ்லீம்ல இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறது? சிறுபான்மையினர் நல வாரியம், பல விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இல்லாமல் சிறுபான்மையினருக்கு எதிரான விஷயங்கள், சிறை கைதிகள் விடுதலையிலேருந்து இவங்களே போய் அங்கே அஃபிடேவிட் போட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க சாதகமாக எல்லாருக்கும் அந்த வெறுப்பு இருந்தாலும் என்ன பண்ணுறது, வாக்கப்பட்டுட்டோம், டைவர்ஸ் கேட்க முடியாதுன்ற மாதிரி போயிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஜோசப் விஜய் அப்படின்னு ராஜாலேருந்து சொல்லி அவங்களே சிறுபான்மை பக்கம் விஜயை தள்ளினாங்க. அதனால் கிறிஸ்துவர்கள் வாக்குன்றது விஜய்க்கு ரொம்ப எளிதாக ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. என்னதான் நான் போயிட்டு நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமைப்படுகிறேன்னு உதயநிதி பேசினாலும் விஜய் போகிறதுனா அந்த ரீச் வேறு. இது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்னொன்று இஸ்லாமியர்கள் வாக்குகள் அப்படின்றப்போ மாற்று இல்லாமல், அதாவது நான் ஒரு இஸ்லாமியன், எனக்கு கரண்ட் பில் ஏற்றிருக்கீங்க, வீட்டு வாடகை சொத்து வரி ஏற்றிருக்கீங்க, எல்லாம் ஏற்றிருக்கீங்க, இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே என்டிஏ இருக்குது, பிஜேபி இருக்குது, பிஜேபி உள்ளே வந்துடும். அப்போ என்ன பண்ணுறது? சரி வேறு வழியில் போட்டு தொலை, இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ மாற்று வந்துடுச்சா? இதைத்தான் அந்த கட்டுரையுடைய பிரதான அந்த மெல்லிய இது ஓடல அதோடைய பிரதான இது அதுதான். இப்போ இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டு கண்டிப்பாக திமுக மேலிடத்துக்கு போயிருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எப்பவுமே மதம், மொழி, இனம் இந்த மாதிரி விஷயங்களில் உடனே நெருங்கிடுவாங்க. என்னன்னா அந்த மாதிரி ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு, ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு, ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு எல்லாரும் அறிந்த ஒரு மனிதர், சும்மாவே போனாலே வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆள், இஸ்லாமியர்களுக்காக நான் அன்றைக்கி நோன்பு இருந்து அன்றைக்கி அவங்களோட உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தொழுகையே நடத்துகிறேன்னா பட்டுன்னு ரீச் ஆகிடும். மற்ற தலைவர்லாம் போயிட்டு சேர் போட்டு சேரில் உட்காந்து உட்காந்துட்டாரு. நீ இப்படி வேஷம் கட்டுறியா, நான் கட்டுறான் பாடுறா வேஷம் அப்படின்ட்டு அட்ஷாப்பில் கூட சேர்ந்து ஆதவ் அர்ஜுனா, நம்ம புஷி மட்டும் ஏன்னா அவரை மைக்கை வச்சுட்டு சுற்றுற வேலை இருக்கும் அவருக்கு. ஏய் அங்கே யார்ப்பா குப்புறம் வந்து கிடக்குது என்ஜின் இல்லை ஏய் அப்படின்னு. ஆதவ் அர்ஜுனா, பொருளாளர் வெங்கட்ராமன், விஜய் எல்லாரும் அங்கே தொழுதாங்க. அப்போது அந்த நீங்கள் ஒவ்வொரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற இஸ்லாமியரில் கூட குறிப்பாக இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த தாய்மார்கள்ட்ட நேராக போய் சேர்ந்து. ஆனால் அதை தாண்டி ஒரு எதிர்மறையான செய்திகளும் அங்கே இருந்துச்சுல்ல. அது ஒரு நாள் 2 நாள் அதுக்கு உயிர் இருக்கும். துப்பாக்கி பிரச்சனை எடுத்து ஒரு சைடு ஓட்டினாங்க, இன்னொரு சைடு அங்கே அந்த ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு, இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன, இது எல்லாமே என்னன்னா இவங்க எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு உதாரணம். நீங்கள் இந்த மாதிரி நடத்த போகிறீங்கன்னா என்னென்னா இதுக்கு நெகட்டிவாக என்னென்ன கொண்டு வரலாம்னு ரெடி பண்ணுவாங்க. அதில் தான் பீஸ்ட்டு, துப்பாக்கி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போது நீங்கள் விஜய் எடுத்துக்கங்க. இப்போ எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்னா, எம்ஜிஆர் திட்டம் போட்டு திரைப்படங்களில் நல்ல பாடல்கள், நல்ல கருத்துகள், தாய்மார்களை, பெண்களை மதிக்கிறது, ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவர் வந்தார். அவர் மது அருந்த மாட்டார், சீட்டு பிடிக்க மாட்டார், நல்லதை பேசுவார், தானம் பண்ணுவார், பெண்களை போற்றி பண்ணுவார், தாய்மார்களை வணங்குவார். அது எல்லாமே அவருடைய அரசியலுக்கு பாடல்களில் நல்ல கருத்துக்கள் இருக்கணும். விஜய்கிட்ட ஏதாவது இருந்ததா சொல்லுங்கள்? சினிமாவில் விஜய்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? கடைசி படம் கூட கோதை மருந்து கடத்துகிற மாதிரி தான் இருக்கும் அந்த படம். இந்த பொண்ணுங்க பின்னாடி தெரிஞ்சுக்கின்னு அது நேற்று கூட அந்த பெண்கள் மகளிர் தினத்துக்கு இந்த இடுப்பில் விழுந்து எடுத்து வைக்கிறதுலாம் காமிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க மட்டமாக போகிறாங்கன்னு தெரியுதா? சினிமாவில் நடிப்பதையும் நீங்கள் நிஜ வாழ்க்கையில் ஒரு மனிதர் அரசியல் கட்சி ஆரம்பித்து மகளிருக்காக நான் நிற்பேன்னு சொல்கிறதையும் நீங்கள் ஒப்பிடுறீங்கன்னா, இது மாதிரி இவர் நடிக்கலையா? உதயநிதி நடிக்கலையா? இல்லை மற்றவர்கள் நடிக்கலையா?
இன்னொன்று, இங்கே பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குற கேள்வியில் உண்மை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நேற்று மகளிர் தினத்தில் கூட 4-5 சம்பவம் நடந்திருக்குது. அப்போது இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி காட்சிகளை கொண்டு வந்து போடுறது, துப்பாக்கி இதெல்லாம். அதை மீறி இந்த ட்ரோல் வீடியோஸ் இப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது அந்த ட்ரோல் வீடியோ தான். அவர் அந்த கோவப்படுறது எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு அவரை வந்து அந்த கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி அதையும் தான் விஜய்க்கும் இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் விஜய் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது ட்ரோல் வீடியோ. நீங்கள் இதை விஜயகாந்துக்குன்னு எடுக்காதீங்க, எம்ஜிஆருக்கே நடந்தது. எம்ஜிஆரை கோமாளி மாதிரி கோமாளின்ற லெவல் கொண்டு போனாங்க. கலைஞர் எவ்வளோ பெரிய அறிவாளி, அமெரிக்காவே அவரை பார்த்து ஆடி போகுது, அமெரிக்க அதிபர்களே ஆடி போகிறாங்க. இந்த ஆளுக்கு என்ன தெரியும் அதுடைய இது பாருங்கள், ஒரு சின்ன வருஷன்னு சமீபத்தில் துரைமுருகன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து திமுக அதிமுக இணைப்பு பிஜு பட்நாயக் இப்போ இருக்கிற பட்நாயக் அவருடைய அப்பா இணைக்கிறதுக்காக பேசினார். அதெல்லாம் நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மை. அந்த பேச்சுவார்த்தைக்கு முதல் நாள் போகுது, பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே. கலைஞரே சொல்கிறாரு, பிஜு பட்நாயக் சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் என்ன அப்படியா, ரைட்டு, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கன்னு பிஜு பட்நாயக் சொல்லும்பொழுது கலைஞர் சொன்னது, அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன், கட்சி இருக்கட்டும், கட்சி கொடி சின்னம் திமுக இதாக இருக்கட்டும்னு இதை மறுபடியும் பேசுகிறாங்க. அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் தொடரட்டும், அந்த கட்சி கொடி சின்னம் இதுதான் டிஸ்பியூட்டாக இருக்குது, பேசுவோன்றாங்க. போகிறாங்க, கூட பண்டூட்டி ராமச்சந்திரன் போகிறாரு. அவர் ரொம்ப தெரிந்த மனிதர். அவர் எம்ஜிஆருக்கு சொல்லிட்டாரு, சேர்ற வெள்ளம் வேணாம், அவங்கள அடிச்சு காலி பண்ணிட்டோம், நம்ம இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறோம், நமக்கு அவசியம் இல்லை, நம்ம தனி கட்சியாக போயிடலான்றாரு. எம்ஜிஆர் மறுநாள் அதுக்கு பதிலே சொல்ல, 3ஆம் நாள் ஒரு பொதுக்கூட்டத்தில் இவங்களை எதிர்த்து பேசிடுறாரு. அதோடு முடிஞ்சிச்சு. கலைஞர் அதற்கு பிறகு காரில் என்ன நடந்தது, சதி திட்டம் தீட்டியவர்களால் எம்ஜிஆரே ஒத்துக்கிட்ட அப்புறமும் சதி ஆலோசனை செய்து கெடுத்து விட்டவர்கள் யார் அப்படின்னு மறைமுகமாலாம் எழுதியிருக்காரு கலைஞர். இது வரலாறு. இதை நீங்கள் தராசு ஷியா மூத்த பத்திரிகையாளர் கூட பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் உண்மை. ஆனால் துரைமுருகன் எப்படி பேசுகிறாரு, எம்ஜிஆர் வந்தாராம், நான் எப்படியோ தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன், ஃபைல் பார்க்க முடியல, எதுவுமே தெரியல, நீங்களே முதலமைச்சராருன்னு கலைஞர்கிட்ட சொன்னாராம். இது ஒரு ஜோக்குனா அடுத்தது தான் பெரிய ஜோக்கு. கலைஞர் யாரை பார்த்து சொல்கிறாய், அலெக்சாண்டர் போரஸ் மன்னன் கொடுத்தது போல் எனக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறாயா, அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு கலைஞர் சொல்லிட்டாராம். அதில் பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சான். இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, 80க்கு அப்புறம் உலகம் அழிஞ்சு போய் அதோட 2000 2K கிட்ஸ் மட்டும் பிறந்துக்கிறாங்க, இவர் மட்டும் உயிரோட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன் அந்த காலத்தில் நாங்கள் எல்லாருமே அந்த அரசியலை பார்த்தவங்க எல்லாருமே இருக்கிறோம். அப்போ என்ன மனசறிஞ்சு போய் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஆளை ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறது. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய லீடரு, அவர் இன்னைக்கு கலைஞரோட ஒப்பிட்டிங்கன்னா அவர் லெவல் தான் அவர் இருப்பார். ஆனால் அதுக்காக கலைஞர் லெவலுக்கே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா உங்களை 13 வருஷம் உட்கார வச்சுருப்பாரா? ஒரு திறமை இல்லாத ஒருத்தர் இருக்க முடியுமா? அந்த கட்சியை உருவாக்குனார் கலைஞர் கூட, அண்ணா எல்லாம் சேர்ந்து உருவாக்கி அதில் 13வது தலைவராக இருந்து அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு இதே எம்ஜிஆர் மூலியமாக வந்து அதற்கு பிறகு 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்தார். அது அவருடைய சாமர்த்தியம். எம்ஜிஆர் சுயம்புவாக அந்த கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் இறக்கும் வரை முதலமைச்சராகனா அது எவ்வளோ பெரிய சாமர்த்தியம். அதே தான் விஜய்க்கும் வந்து விஜய் ஒன்றும் இல்லை பெரிய, அதை தான் சொல்ல வரேன். அப்போ எம்ஜிஆரை வந்து கோமாளி, முட்டாளு, ஒன்றுமே தெரியாது, என் கூட இருந்தால் புத்திசாலி, வெளியில் போனால் மலையாளி, ஆனால் திராவிடம் பேசுவோம், நாங்கள்லாம் திராவிடம், ஆனால் எம்ஜிஆர் மலையாளி, இதெல்லாம் நடந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி, ஏன் இதை சொல்ல வரேன்னா இதுதான் பாயிண்ட்டு, அதையெல்லாம் மீறி தாய்மார்கள் ஆதரவு எம்ஜிஆருக்கு இருந்தது. அந்த மனுஷன் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த மனுஷனன்னு. நீங்கள் பெண்கள் ஆதரவு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வரைக்கும் இருந்ததுங்க. இப்போ தான் அது மிஸ் ஆகுது அவங்களுக்கு. ஜெயலலிதா வரைக்கும் பெண்கள் ஆதரவுன்றது ஏடிஎம்கேக்கு தான். என்ன டகரச்சோ 80 ஒரு வெள்ளம் இது வந்துச்சுங்க, தண்ணி பஞ்சம், வரலாறு காட்டால் தண்ணி பஞ்சம். அதுக்கு பிறகும் அந்த மாதிரி வரல. தண்ணியே கிடையாது. தண்ணீர்னு ஒரு படம் கூட பாலச்சந்தர் எடுத்தார். அப்படி ஒரு சொட்டு மழை பெய்யும் போது பாட்டே பாடுவாங்க, மேகம் கருத்து இருக்குன்னு ஒரு பாட்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆருக்கு எதிரான பிரச்சாரம் ஜனங்க என்னம்மா சொல்லிச்சு, அந்த மனுஷன் என்ன பண்ணுவார், அவர் இது மழை பெய்யலன்னா அவர் என்ன பண்ணுவார், நீயும் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த குடிநீர் வாரியம், இந்த லாரியில் தண்ணி இதெல்லாம் கொண்டு வந்தது. அப்போது அப்படிப்பட்ட எம்ஜிஆரையே இவர்கள் அசைச்சு பார்த்தவர்கள், டிஃபேம் பண்ணவர்கள். அதற்கு பிறகு ஜெயலலிதாவை பெண் என்பதாலேயே பல இதெல்லாம் அனுபவிச்சாங்க. அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேஷன் வந்து எல்லாமே நடந்தது. சட்டசபையில் தாக்கப்பட்டார், பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் ஜெயலலிதா அசரில். அவரும் அதை ட்ராவல் எம்ஜிஆர்ட்டு இந்த ரிலே ரேஸில் ஸ்டிக்கை வாங்கிட்டு அந்த அம்மாவும் ஃபஸ்ட்டில் ஓடிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு விஜயகாந்துக்கு இயல்பாகவே இவர்களோட சமர் செய்கிற அளவுக்கு தகுதி உள்ளவர். ஆனால் மீடியாக்களை ஹேண்டில் பண்ணுறது அவருக்கு தெரியல. அதை இவங்க பயன்படுத்திட்டாங்க, வேணும்னே அவரை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொழுது
அவர் செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேலி பொருளாக மாற்றினாங்க. நடுவில் விஜயகாந்தால் வாழ்வளிக்கப்பட்ட வடிவேலு என்கிற நடிகர் அவர் வீட்டாண்ட கார் பார்க்கிங் பிரச்சனை வந்ததை, சின்ன சண்டை தானே, நீ விஜயகாந்த் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ல. ஆனால் அதை ஒரு பிரச்சனையாக்கி அவரை பயன்படுத்தி விஜயகாந்தை பற்றி பேச வைத்து அதை ரசித்து அவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கே பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி வடிவேலு எங்கே இருக்கார், விஜயகாந்த் எங்கே இருக்கார்? அப்போது இது மாதிரி டிஃபேம் தான் அது விஜய்க்கும் நடக்கும். என்னமோ திரைத்துறையில் இவர்கள் எல்லாம் அப்படியே அப்பளுக்கற்ற படம் எடுத்த மாதிரியும் இவர் மட்டும் அப்படின்னு. அதுக்கு தான் சொல்ல வந்தேன், விஜய் எம்ஜிஆர் மாதிரி கிடையாது. விஜய் டைரக்டருடைய நடிகர். எப்படி அஜித்தோ இந்த கமர்ஷியல் ஆக்டர் விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்தது பாருங்க, ஏன் தான் ஒத்துக்கிட்டு நடிச்சாருன்னு தெரில. தீவிரவாதினா யார்? நமக்கு பக்கத்து நாடு எது? பாகிஸ்தானு. தீவிரவாதினா முஸ்லீமு, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி ஏதோ எடுத்து ஏதோ நடிச்சிட்டம்பா, இன்னைக்கு கொண்டு வந்து பார்த்தியா அன்னைக்கு அப்படி பண்ணார். விஜய் ஒவ்வொரு மேடையிலையும் முஸ்லீம் தீவிரவாதிகளை கருவறுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கார். ஏதோ இடுப்பில் குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்ச மாதிரி தான் அந்த ஸ்டார்ட்டும். அதனால் இவங்க அதை எடுத்து போட்டுக்கிட்டு டிஃபேம் பண்ணுற வேலை பண்ணுறாங்க. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நிற்கும். ஆனால் லாங் ரன்னிங்கில் உங்கள் பொருளை எடுத்து உங்களே போட்டார். பிரச்சாரம் வேலை நின்று கை கட்டிட்டு போகிறது, இப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார். அதுதான் அது என்னென்னா பட்டின பார்க்க தானே போகிற வரல அப்படி நின்று போகலான்னு. இது எல்லாமே என்னென்னா ரீச், நமக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த இதில் கை வச்சுருக்கனால அது ஸ்ப்ளிட் ஆகும். நீங்கள் இன்னும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்க என்ன ஆகும்னா அப்படியே வலிக்கும். பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா, விஜய் ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் வாங்க மாட்டார், ப்ரோ டிஎம்கே ஆதரவான வாக்குகளையும் எடுப்பார். இது அது. ஏன்னா திமுகவுக்கு ஆதரவான சிறுபான்மை மக்கள் வாக்குகளை அதிமுகவால் எடுக்க முடியாது, அண்ணாமலையால் எடுக்க முடியாது, சீமானால் எடுக்க முடியாது, விஜயால் எடுக்க முடியும். எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ பிரசாந்த் கிஷோர் நான் வேலை செய்ய வரல விஜய்க்காக, ஒரு சக கட்சி ஒரு நட்பின் அடிப்படையில் வந்திருக்கேன்றாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முன்னாடி மீடியாக்களுக்கு அவர் ஏதோ விஜயோடைய கட்சியோடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி பேட்டி கொடுக்குறாரு தொடர்ச்சியாக. நடுவில் புஷி ஆனந்த் அவர்கிட்ட ஒரு அறிக்கை கூட வந்துச்சு, விஜய் பேரில் நிறைய பேர் தாவேக்கு ஆதரவாளர்கள் அந்த போர்வையில் பேட்டி கொடுக்குறாங்க, இது அஃபிஷியலாக வந்தால் மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் இப்போது பிரசாந்த் கிஷோருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கே சார். ஒவ்வொரு டைம் அவர்கிட்ட கேட்குற கேள்வி ஃபுல்லாகவே விஜயோடைய மூமெண்ட் தமிழ் நம்ம மீடியாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா, பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் இவர்கிட்ட ஏடிஎம் கிட்ட பேசிச்சு, ஐபேக்கு அவங்களோட ஒப்பந்தம் போட்டாங்க, ஐபேக் இவர்கிட்ட இது இந்த மாதிரி. பிரசாந்த் கிஷோருக்கும் ஐபேக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. இது கூட மீடியாவில் இருக்கவங்களுக்கு தெரியல. பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கை விட்டு வெளியில் 3 வருஷத்துக்கு மேலே 3-4 வருஷம் ஆக போகுது. அதற்கு பிறகு அவர் ஐபேக் விட்டு வெளியே வரும்போது ராபின் சர்மா அவர் கூட வராரு. ராபின் சர்மா அவரும் ஷோ டைம் அந்த ஒரு இது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த இதில் ஷிண்டேக்கு மற்றவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பிறகு அதில் இருந்தும் பிரசாந்த் கிஷோர் வெளியில் போய் கட்சி ஆரம்பித்து தனியாக போகிறாரு. அதை பல பேட்டியில் சொல்லிட்டாரு, நான் யாருக்கும் வேலை செய்யலை, 4 வருஷம் ஆச்சு, என்னை வியூக வகுப்பாளர்னு சொல்கிறாங்க, அதுவே தப்புன்றாரு. அப்போவும் இவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வாடனால அடிதான் ஸ்லாட் இன்டர்வியூ மாதிரி எல்லா சேனலும் கொடுத்துருக்காரு சார். இல்லை அது நம்ம சேனல் பண்ணுறதுங்க. நீங்கள் அதாவது இவங்களுக்கு அந்தளவுக்கு பஞ்சம். இன்னொன்று இந்த டைவர்ஷனு திருப்பி இதுக்குள்ளேயே போனால் மொழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நீங்கள் அந்த டாஸ்மார்க் ரைடு மேட்ரு பின்னாடி போய்டும்ல, அதை பார்ப்பீங்களா? டாஸ்மார்க்கில் இப்படி பண்ணிக்கிறானா ரைடா, இது எங்கெங்கேயா போகும், இது எப்படி அடுத்து இதோடு முடிஞ்சிடுமா, இடி அடுத்து என்னென்ன பண்ணோம், இதெல்லாம் பேசணும்ல. அதோட பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்து பார்த்தா அதுக்கு போய்டுவான்ல. சினிமா அடுத்து என்ன இவர் பண்ண போகிறாரு, இன்னும் ஒரு படத்தில் விஜய் நடிக்கிறாரா அப்படின்வான். கடலோர மீனவர்களுக்காக கடலூரில் விஜய் போராட்டம் நடத்த போகிறார் அப்படின்வான். விஜய் சொன்னாரான்னு கேட்டால் இல்லைங்க, அந்த சேனல் போட்டான். அவனுக்கு யார் யார் சொன்னான்னா சும்மா போட்டு வச்சோம். மகளிர் தினத்தில் மகளிருக்காக விஜய் போராட போகிறார் அப்படி சொன்னாரா, சும்மா போட்டு வைப்போங்க. இப்போ இதெல்லாம் சரி, மகளிர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதில் தான் முதல் முறையாக திமுக அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஒரு எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்து தான் இப்போ தான் பேரையே உச்சரிக்கிறாரு. நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், யாரோ எங்கேயோ யாரோன்னு பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அரசியல் கிடையாது, டேரிங்காக அடிக்கணும். விஜயகாந்த் தான் அடித்தார்ல, என்ன கலைஞர் என்ன பெரிய கலைஞர்ன்றீங்க அப்படின்னு, என்ன தமிழை வாழ வச்சாருன்னா, ஜெயலலிதாவுக்கு அடித்தார், ஜெயலலிதா திருப்பி அடித்தாங்க. அந்த டேரிங்கான இது இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் போய் பனையூரில் பரந்தூரில் பேசுகிறாரு, 10 நிமிஷம் பரந்தூர் மட்டும் பேசிட்டு வராரு. இதை தான் நான் சொல்கிறேன். இந்த உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் இருக்காங்கல்ல, அந்த கூட ஒருத்தருக்கிற ஜானு ஆரோக்கியசாமின்னு, நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? பரந்தூர் போனால் நீ வெளியில் வந்துட்டேன். இல்லை சார், இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை மட்டும் நம்ம குத்தம் சொல்லணும். இப்போ அவர் கட்சி தலைவர் விஜயும் நியூஸ் பார்க்குறாரு, பேசுகிறாரு, என்ன பேசணும்,
என்ன பேசக்கூடாதுன்ட்டு அவரும் ஒரு டிசைட் விஜய் பண்ணுவார்ல. ஒரு நடிகர், ப்ரொஃபஷன் வந்து அவருக்கு நடிப்பு தான். அவர் இப்போ தான் கட்சிக்குள்ளே வராரு, கட்சி அரசியலுக்கு வராரு. அப்படி வரும்பொழுது எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாதுன்ட்டு தான் இவங்கள்ட்ட ஒப்படைக்கிறார். யார்? அந்த மைக் மோகனுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட ஒப்படைக்கிறார். அப்போ அவங்க வேலை என்ன? இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு வேறு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு, ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியாது. அப்போ என்னையும் இந்த உரையும் போடுறீங்க. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு என்னென்னு பண்ணியிருந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏம்பா எனக்கு எதுவும் தெரியாது தான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன், நீ பார்த்துக்கப்பான்றீங்க. சார் இது போதும் சார், 10 நிமிஷம் பறந்தூர் மட்டும் பேசிட்டு வந்துடுங்க, உள்ளே போய் மண்டபத்தில் உட்காராதீங்க சார், பாதுகாப்பு இல்லை. ஆனால் பொதுவாக என்ன நடக்கும்? மண்டபத்தில் உட்காந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி குறைகளை கேட்டால் அது வீடியோ கவரேஜ் ஆகும். அங்கே விஜய் மேட்ரு இல்லை, அவங்க சொல்கிறாங்கல்ல பிரச்சனை, அது பெருசாக வெடிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து இன்னும் ஒரு இன்டெப்த்தாக இறங்காமல் ஒரு மேலோட்டமாக வரும்போதே இந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகுதுன்னா, களத்துக்கு நேரடியாக வந்து இறங்கி ஒரு டக்குன்னு வேன்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சாருன்னா எந்த அளவுக்கு ஒரு வேன்லேருந்து இறங்கி நடக்கிறதுலாம் சிக்கல் வரணும்னு வச்சிங்களேன். அதெல்லாம் பெரிய பிச்சு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. விஜய் வேரில் என்கிட்ட தேடுவானுங்க, அந்த அளவுக்கு போயிடுவான். அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அரசியல் பேசுகிறீங்கன்னா 1/2 மணி நேரம் பேசுங்க, எல்லா விஷயத்தையும் விட்டு விளாசுங்க. அதெல்லாம் பண்ணாதான் உங்கள் மூலிமா உங்கள் ரசிகர்களுக்கு போவோம், அவன் மூலிமா 10 பேருக்கு, 10ல் 100, 100, 1000. இன்றைக்கி கேட்குறதுக்கு யார் சொன்னால் கேட்பான்? விஜய் சொன்னால் கேட்பான். விஜய் என்ன பேசுகிறாரோ எதையோ கேட்போன்னு கேட்பான். அப்போ இந்த விஷயம் தப்பு நடக்குது, இடி ரைடு நடக்குதுங்க, இன்றைக்கி டாஸ்மார்க்கில் இந்த பிரச்சனை அப்படின்னு விஜய் சொன்னால் பட்டுன்னு ஒரு 10,000 பேர்கிட்ட போய் சேர்ந்துடும். நீங்கள் கரடியாக கற்றுனாலும் வேறு யார் கற்றுனாலும் போய் சேராது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை விட்டுட்டு எதுவுமே பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், சின்னதாக இவருக்கு நீ சார் நீங்கள் போகிறீங்க பரந்தூர் மட்டும் பேசிட்டு வந்துடுறீங்கன்னா எப்படி? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு விஜய் கையில் எடுத்திருந்தாருன்னா நீ வேறு கதை, அது அரண்டு போயிருப்பாங்க. வேங்க வெயில் போராடினோடனே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுலாம் நடக்குதுல்ல. அப்போது அந்த பவரை தெரிஞ்சுக்கணும். 2வது நீங்கள் பேச தான் மக்கள்கிட்ட ரீச் ஆவீங்க. பிரசாந்த் கிஷோர் நேற்று என்ன சொல்லியிருக்காரு புதிய தலைமுறை பேட்டியில்? மும்முனை போட்டி நிச்சயம்தான், மாற்று கருத்தே கிடையாது. அதை இருமுனை போட்டியாக ஆக்கணும், ஆக்கிறதுக்கு இவர் தயாராக இல்லை. நான் தனியாக நின்று சாதிப்பேன்றார். ரைட், சாதிங்க. டிஎம்கே கூட்டணி இங்கே என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் போய்கிட்டு இருக்குது. அப்போ 3வது முனை விஜய் தான் சொல்லியிருக்காரு சார், உங்கள் கூட்டணி கணக்குகள் தவிடுபடி ஆக்கப்படும் சொல்லியிருக்காரு. சொல்லிக்க வேண்டியதான், எழுதி கொடுத்தா சொல்ல வேண்டியதான். அதாவது கூட்டணி கணக்குகள் தவிடுபடி. மதிமுக அவர் துரை வைக்கோ அவர் வந்து விஜய் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. விஜய் துரை வைக்கோ வந்து நான் கூட ட்விட்டரில் போட்டிருந்தேன். அவர் எங்கேயுமே விஜய் அவர் இது பண்ணல. இந்த பரந்தூர் பேசினதான் போட்டோம். ஒரு தலைவர்னா 10 இடங்கள் போவாங்க, போட்டோம். அவர் கருத்தை அவர் சொல்கிறாரு, அது வரவேற்கு தகுந்தது. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் வச்சு செஞ்சுட்டு திமுக விட அதிகமாக விஜய் அடிக்கிறது திமுக. திருமாவளவனா இன்னைக்கு நீங்கள் இதை பேசுறீங்க, முத்தரசன் சார் நீங்கள் இதை பேசுறீங்க, அதை பேசுறீங்க, இதுதான் வேலை. டெய்லி இவங்களுக்கு எழுந்திரிச்சோன்னே விஜய் அடிக்கணும். பல ஆண்டு காலமாக நாங்கள் பயணிச்சுட்டு வரோம், நாங்கள் சிஎம் ஆகணும்னு நாங்களே சொல்லலை. இப்போ நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து 2026 ஆட்சி பிடிப்போன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த நடிகர்ன்ற அந்த ஒரு நடிப்பு கொடுத்த அந்த இதுதான் அந்த பேச வைக்கிறதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆமாம், உண்மைதான். போங்க, நீங்களும் ஜான் ரோட்டில் இறங்கி நடந்து போங்க, விஜயை நடந்து போட்டோம், யார் கூட்டம் வருதுன்னு பாருங்கள். அது ஒன்று இருக்குல்ல. ஆனால் அது மட்டுமே அரசியல்னு விஜய் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த வர்ற கூட்டத்தை அரசியல்படுத்தணும், அவர்களை தாவேக்காக வாக்களிக்க வைக்கணும், அவர்களை யார் எதிரின்னு அவங்கள்ட்ட புரிய வைக்கணும், என்ன பிரச்சனை தமிழ்நாடு நடந்துகிட்டுன்னு புரிய வைக்கணும். அதுக்கு விஜய் முதல்ல புரிஞ்சிக்கணும். விஜய் புரிஞ்சுக்கிறாரோ இல்லையா, கூட இருக்கிற 2 பேர் 20 இருக்கிறாங்களா, அவங்க புரிஞ்சிக்கணும். அப்போ எதெல்லாம் பேச வைக்கணும், எந்தெந்த பிரச்சனைலாம் கையில் எடுக்கணும், எதெல்லாம் போராட்ட காலத்துக்கு மாற்றணும், எதெல்லாம் நம்ம வந்து கையில் எடுத்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும், தேர்தல் நேரத்தில் எதெல்லாம் பேசணும், எதை பேசணும் ஜனங்களுக்கு கோபம் வரும், இதெல்லாம் பண்ணால் நீங்கள் போவீங்க. இதை தான் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. விஜய் நேரடியாக களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து விகரஸாக போனால் வெற்றி நிச்சயம்ன்றாரு. நான் பிரசாந்த் கிஷோர் வேலை பண்ணுறான்னு மட்டும் கட்சி ஜெயிக்காது, கட்சி தலைவரும் தொண்டர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து அங்கே வெற்றியே இருக்குன்னு சொல்லி வேலை செய்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, என் உதவி யாருக்கும் கிடையாது, என் உதவி நம்பியும் விஜய் இல்லை, நீங்களும் இல்லை, ஆனால் நீங்கள் வரணும்னா நீங்கள் தான் வேலை செய்யணும், நீ தான் உழைக்கணும் ராசா அப்படின்றாப்புல. நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் வச்சிங்க. நேரத்துக்கு நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.